Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 6th சாப்டர் anatomy of flowering plants பத்தி தான் பார்க்க போறோம். previous சாப்டர்ல நம்ம morphology of flowering plants அதாவது flowering plants ஓட external features பத்தி டீடைல்டா பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம check out this video. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா flowering plants ஓட anatomy. anatomy அப்படினா என்ன, which is nothing but the study of internal structure. ஒரு ஆர்கானிசமோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் we call it as anatomy. அதோட செல்ஸ் எப்படி இருக்கும், tissues எப்படி இருக்கும், and அதோட ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்கும், and how they are organized. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அதை பற்றி படிக்கிறது தான் we call it as anatomy. பட் நம்ம இந்த சாப்டரில் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட அனாட்டமியை பற்றி படிக்க போகிறோம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்றது ஆஞ்சியோஸ்பர்ம் செகண்ட் சாப்டரில் பார்த்தோம் இல்லையா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as the flowering plants. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட அனாட்டமியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸில் யூஸ்வலாக அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது. இந்த பார்ட்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இதில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, இதோட டிஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குது, அண்ட் ஹவு தே ஆர் ஆர்கனைஸ்ட். ஒரு டிஷ்யூஸும் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, இதில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட பார்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான் we call it as anatomy of plants. யூஸ்வலாக இந்த பிளான்ட்ஸ் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்குன்னா ஃப்ரம் த பேசிக் யூனிட். வாட் இஸ் த பேசிக் யூனிட் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த செல். பிளான்ட் செல் இருக்கு இல்லையா, தட் இஸ் த பேசிக் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இன் பிளான்ட். ஓகே, ஸோ த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பேசிக் யூனிட் செல்ஸ்லேருந்து. தென் இந்த செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, செல்ஸ் வித் சேம் ஃபங்க்ஷன்ஸ், ஒரே ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாம் தே ஜாயின் அண்ட் ஃபார்ம்ஸ் அ டிஷ்யூஸ். அண்ட் இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஆர்கன். இந்த ஆர்கன்லாம் லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைனலி இட் ஃபார்ம்ஸ் அ ஆர்கன் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்ஸ்லேருந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும், டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஆர்கன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்டோட டிஷ்யூ சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டிஷ்யூ சிஸ்டமை they classified into 3 types, that is epidermal tissue, ground tissue and vascular tissue. இதை எப்படி they classified அப்படின்னு பார்த்தோன்னா based on the structure and location. இந்த tissues இருக்கு இல்லையா, இதோட ஸ்ட்ரக்சரையும் and then இதோட லொக்கேஷன், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் they classified into 3 different types, that is epidermal, ground and vascular tissue system. epidermal tissue, epi அப்படின்னா that is outer. அப்போ the tissues present in the outer surface, outer surfaceல இருக்கு இல்லையா அந்த tissues, அது எல்லாத்தையும் they call it as a epidermal tissues. for example root இருக்கு, stem இருக்கு, leaf இருக்கு, அதில் இருக்கக்கூடிய outer surfaceல இருக்குல்ல அந்த tissues, அதை தான் we call it as epidermal tissue system. and then vascular tissue, vascular tissue அப்படின்னா nothing but they are the conducting tissues. என்னென்ன கண்டக்ட் பண்ணோம், that is water mineralsலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கடத்திட்டு போய் ஒரு பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதை தான் we call it as vascular tissues. what are the vascular tissues, that is xylem phloemலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த vascular tissues எல்லாம் சேர்ந்தது தான் we call it as vascular tissue system. அப்போ ground tissue அப்படின்றது என்னன்னா பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த epidermal tissues இல்லாமல் vascular tissues இல்லாமல் பேலன்ஸ் இருக்க எல்லா டிஷ்யூவும் it comes under the ground tissue system. okay, these are the 3 major tissue systems. so நம்ம first ஒண்ணா டீடைல்டா பார்ப்போம். the first one is epidermal tissue system. epidermal அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், that is a outermost covering. epi அப்படின்னா that is outer. so இந்த plant bodyல இருக்கக்கூடிய outermost coveringல வரக்கூடிய tissues எல்லாமே they comes under the epidermal tissue system. the tissue system ஓட major function என்னன்னு பார்த்தோம்னா it ensures the protection. பிகாஸ் இது அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கு இல்லையா, ஸோ
இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த பிளான்ட் பாடி மொத்தத்தையும். இட் ப்ரொடெக்ட்ஸ். ஓகே, அண்ட் இந்த எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் இட் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். என்னென்ன 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் எபிடர்மிஸ், stomata and epidermal appendages. Epidermal appendagesல we have trichomes and root hairs. So these are the 3 major components in the epidermal tissue system. So இப்போ epidermis அப்படின்றது nothing but it is a outer layer. epi அப்படினாலே நமக்கு தெரியும் outer layer. இந்த epidermisன்றது ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு பார்த்தோம்னா, it is a single continuous layer. இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிங்கிள் லேயர் இருக்கு இல்லையா, கண்டினியூஸாக இந்த லேயர் தான் we call it as epidermis. இதில் இருக்க செல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, they are compactly arranged. இங்கே இருக்கு இல்லையா ஒரு செல்ஸும் they are compactly arranged to one another. அண்ட் இதில் இருக்க செல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா they are parenchymatous cells. parenchyma அப்படின்றது நத்திங் பட் நீங்கள் லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்கள்ல, parenchyma என்ன பண்ணும், it usually stores the food storage unit. ஓகே, பிளான்ட் பாடிக்கான தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் இந்த parenchyma cells ஸ்டோர் பண்ணிக்கும். இங்கே இருக்கு இல்லையா, these are the parenchyma cells. ஸோ ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்கணும்னா ஆப்வியஸ்லி it has a larger vacuole. இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்க வேக்யூல்ஸில் தான் it stores the food. ஆப்வியஸ்லி வேக்யூல்ஸ் லார்ஜாக இருந்ததுன்னா only there is a small amount of cytoplasm. So that the epidermisல இருக்கக்கூடிய parenchyma cells has a less cytoplasm and a large vacuole. And then இந்த epidermis இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்க outer covering, அந்த outer covering layer தான் we call it as cuticle. இங்கே இருக்கு இல்லையா, இந்த எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்க லேயர் தான் we call it as cuticle. இந்த cuticle எப்படி இருக்குன்னா, it is a thick waxy outer layer. இந்த லேயர் ரொம்பவே திக்காக இருக்கும். and then waxy அப்படின்னாலே யூஸ்வலாக they are hydrophobic. ஹைட்ரோஃபோபிக்னா என்ன, that is it is impermeable to water வந்துட்டு ஈஸியாக அது வழியாக போயிட முடியாது. ஸோ இந்த waxy thick outer layer என்ன பண்ணுன்னா, it prevents the water loss. இந்த எபிடர்மிஸ்க்கு அவுட் சைடில் இருக்கு இல்லையா இந்த கியூட்டிக்கல் லேயர், இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால பிளான்ட் பாடியில் இருக்க வாட்டர் எல்லாமே லாஸ் ஆகாமல் இது ப்ரிவெண்ட் பண்ணும். தட் இஸ் இட் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸ். ஓகே, ஸோ கியூட்டிக்கலோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸ் ஃப்ரம் த பிளான்ட் பாடி. அண்ட் இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கியூட்டிக்கல் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த ரூட்ஸ். பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரூட்ஸில் இந்த கியூட்டிக்கல் இஸ் ஆப்சண்ட். ஸ்டெம் லீவ்ஸில் தான் இந்த கியூட்டிகல்ஸ் இருக்கும், ரூட்ஸில் we cannot see the cuticle. நெக்ஸ்ட் என்னன்னா, the second component ஸ்டொமேட்டா அப்படின்றது நத்திங் பட் இந்த எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் லேயர், அந்த லேயரில் இருக்கக்கூடிய போர்ஸ், அந்த போர்ஸை தான் we call it as ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா யூஸ்வலாக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லீவ்ஸில் இருக்க எபிடர்மிஸில் தான் the ஸ்டொமேட்டா இஸ் present. that is present in the epidermis of leaves. ஓகே, இந்த ஸ்டொமேட்டாவோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இட் ரெகுலேட்ஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ ப்ராசஸ். இந்த பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் வேப்பராக இது வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ப்ராசஸை தான் we call it as transpiration. யூஸ்வலாக வாட்டர் நம்ம பிளான்ட் பாடியில் எப்படி அப்சர்வ் ஆகும், ரூட்ஸ் வழியாக அப்சர்வ் ஆகுமா, அந்த வாட்டர் வந்துட்டு ரூட்ஸ் வழியாக அப்சர்வ் ஆகி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் ட்ராவல் பண்ணும். அண்ட் தென் ஃபைனலாக என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் வந்துட்டு வேப்பரமாகி இந்த லீஃப் போர்ஸ் இருக்கு இல்லையா, அதான் ஸ்டொமேட்டா. இந்த லீஃப் போர்ஸ் வழியாக இந்த வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸை தான் இந்த ஸ்டொமேட்டா ரெகுலேட் பண்ணும். ஓகே, தட் இஸ் இட் ரெகுலேட்ஸ் த டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் தென் இந்த ஸ்டொமேட்டா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறது தான் போஸ். இந்த போஸ் பக்கத்தில் இருக்கு இல்லையா, திஸ் 2 கிட்னி பீன் ஷேப்டில் இருக்குல்ல, இந்த செல்ஸை தான் we call it as gall
God cells. God அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸிட்லேயோ என்ட்ரிலேயோ வராங்களா போகிறாங்களா அப்படின்னு பார்த்துப்பாங்கல்ல, they are gods அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போரோட காட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா they are the God cells. இது மெயினாக என்ன பண்ணுன்னா இந்த போரோட ஓப்பனிங் க்ளோசிங்கை இட் ரெகுலேட்ஸ். இந்த போர்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகணும் எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதே they are the God cells. ஓகே, and then இந்த God cells ஓட outer wall எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா that is thin outer wall. ஓகே, பட் இதோட இன்னர் வால் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் வெரி திக். இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதோட இன்னர் வால் வந்துட்டு இட் இஸ் ஹைலி திக் அண்ட் இதோட அவுட்டர் வால் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ தின் அவுட்டர் வால். அண்ட் ஆல்சோ இந்த காட் செல்ஸ்குள்ள இட் ஹேஸ் அ குளோரோபிளாஸ்ட். இங்கே இருக்கு இல்லையா, தே ஆர் த குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணும், இட் கண்டைன்ஸ் த குளோரோஃபில், கிரீன் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் அசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். So the stomata இருக்கக்கூடிய God cell it possess the chloroplast and regulate the opening and closing of stomata. இங்க சொன்னோம் இல்லையா, இந்த God cells வந்துட்டு இந்த போர் ஓப்பன் ஆயிருக்கணுமா க்ளோஸ் ஆயிருக்கணுமா அப்படின்றத ரெகுலேட் பண்ணோன்னு. ஸோ இட் இஸ் அ ஓப்பன் ஸ்டேஜ். இந்த இடத்துல God cells வந்துட்டு வளைஞ்சிருக்கு இல்லையா, ஸோ the stomatal pore is open and இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் there is no pore. ஓகே, it is in a closed state and also இது வந்து kidney bean shapedல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சம் கிராசஸில் இட் இஸ் இன் அ டம்பிள் ஷேப்டு. எல்லா காட் செல்ஸுமே பீன் ஷேப்டில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கிராசஸில் வந்துட்டு தே ஆர் இன் அ டம்பிள் ஷேப்டு. ஓகே, அண்ட் தென் இந்த காட் செல்ஸ் இருக்குல்ல, இந்த காட் செல்ஸை surrounded by a some type of cell. அந்த செல்லை தான் we call it as subsidiary cell. இந்த God cells சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய செல்ஸை தான் we call it as subsidiary cells. They are usually specialized in shape and size. இதில் இருக்க செல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே they have a definite shape and size. Okay, and then இந்த stomatal aperture in the pores and then இந்த God cells இருக்கு இல்லையா, இந்த God cells and then இந்த subsidiary cells, இது எல்லாத்தையும் சேர்த்து we call it as stomatal apparatus. So stomatal apparatus அப்படின்றது it includes the stomatal pore, the God cells and the subsidiary cells. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is the third component, epidermal appendages. Appendages அப்படின்றது nothing but it is a part. ஸோ அந்த எபிடர்மஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் we call it as epidermal appendages. யூஸ்வலாக இந்த எபிடர்மஸில் என்ன பார்ட்ஸ் இருக்குன்னா it has number of hairs. இங்கே இருக்கு இல்லையா, ஸோ it has large number of hairs. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டில் ஹேர் இருந்ததுன்னா அதுதான் we call it as root hairs. அதே மாதிரி ஸ்டெம்மில் எபிடர்மல் ஹேர்ஸை தான் we call it as trichomes. ஓகே, இந்த ரூட் ஹேர்ஸ் என்ன பண்ணுன்னா it helps to absorb water and minerals from the soil. நம்ம ரூட்ஸ் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ரூட் பற்றி படிக்கும் போது நம்ம பார்த்தோம், ரூட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக ரூட் ஹேர்ஸ் தான் என்ன பண்ணுன்னா சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் மினரல்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும் and they are unicellular அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, ரிமெம்பர். And then ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய எபிடர்மல் ஹேர்ஸை தான் we call it as trichomes. இந்த trichomes எப்படி இருக்குன்னா they are multicellular. இது வந்து பிரான்ச்டாகவும் இருக்கும் ஆர் அன்பிரான்ச்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் தென் ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஓகே, இந்த ட்ரைகோம்ஸ் வந்துட்டு மெயினாக என்ன பண்ணுன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாசஸ். இந்த டிரான்ஸ்பிரேஷனால் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி இந்த பிளான்ட் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வாட்டர் லாஸ் ஆகாமல் இந்த ட்ரைகோம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் எபிடர்மல் அப்பெண்டேஜஸ். ஸோ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் 3 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன காம்பனன்ட்ஸ்? தட் இஸ் epidermis and the second one is stomata and the third one is epidermal appendages. Okay, all clear? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is a ground tissue system. ground tissue systemனா என்னன்னு பார்த்தோம், that is இந்த எபிடர்மிஸ் டிஷ்யூ சிஸ்டம்லேயும் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்லேயும் வராத பேலன்ஸ் எல்லா டிஷ்யூஸும் தே கம் அண்டர் அ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். தட் இஸ் ஆல் டிஷ்யூஸ் எக்ஸப்ட் எபிடர்மிஸ் அண்ட் த வாஸ்குலர் பண்டல்ஸ். ஓகே, இந்த டிஷ்யூ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் parenchyma cells, collenchyma cells and then sclerenchyma cells.
பேரன்கைமா அப்படின்னா என்ன, கோலன்கைமா அப்படின்னா என்ன, ஸ்க்ளீரன்கைமா அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் பேரன்கைமா செல்ஸ் நம்ம இப்போ கூட சொன்னோம் இல்லையா. அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் இட் ஸ்டோர்ஸ் த ஃபுட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த parenchyma cells மெயினாக they are involved in the food storage. யூஸ்வலாக இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா it is present in the cortex, pericycle, pith and medullary rays. இந்த கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித், மெடுலரி ரேஸ் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த அனாட்டமி படிப்போம் இல்லையா. ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ரூட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதில் கார்டெக்ஸ்னால் என்ன, பெரிசைக்கிள்னா என்ன, பித் அப்படின்னா என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ யூஸ்வலாக நீங்கள் பேரன்கைமா செல்ஸ் வந்துட்டு இந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோலன்கைமா செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா தி செல்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள். தட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு பிளான்ட்டோட பார்ட்ஸில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த கோலன்கைமா செல்ஸ். யூஸ்வலாக நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே படித்தோம், மார்ஃபாலஜியில் படித்தோம் இல்லையா. தட் இஸ் பீட்டியோல், லீஃப் ஸ்டாக்ஸ். அந்த லீஃபோட காம்பு இருக்குல்ல, அந்த காம்பு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. விண்டில் கூட ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் அது நல்லா அசைதுன்ட்டு. ஸோ அந்த பீட்டியோல் ஹேஸ் அ கோலன்கைமா செல்ஸ், அதனால தான் தே ஆர் ஃப்ளெக்சிபிள். ஓகே, அண்ட் தென் ஸ்க்ளீரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமாவோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் வெரி ஸ்டிஃப் அண்ட் சப்போர்ட். இது ரொம்ப வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்கும். தட் இஸ் ஸ்டிஃப்னஸ் அண்ட் சப்போர்ட். அந்த பிளான்ட் பாடி இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் பாடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய செல்ஸை தான் வி கால் இட் ஆஸ் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். ஓகே, இது யூஸ்வலாக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஸ்டெம்ஸ். ஸ்டெம்ஸ் தானே தே ஆர் அ மேஜர் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடியில் இருக்க மேஜர் சப்போர்ட்டே நமக்கு ஸ்டெம் தானே. ஸோ இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் மோஸ்ட்லி தே ஆர் present in the stems. Okay, so ground tissue system la it has parenchyma, collenchyma and then sclerenchyma. parenchyma cells எங்க இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். in leaves இருக்கு இல்லையா, இந்த ground tissue consist of a mesophile. mesophile அப்படின்றது மீசோ அப்படின்னா that is a middle layer அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த லீஃபோட மிடில் லேயர்ல they are mostly consist of a ground tissues. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா இட் ஹேஸ் அ வாஸ்குலர் டிஷ்யூஸ், கண்டக்டிங் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வாட் ஆர் த கண்டக்டிங் டிஷ்யூஸ்? தட் இஸ் xylem அண்ட் phloem. இந்த xylem-உம் phloem-உம் தான் தே ஆர் த கண்டக்டிங் டிஷ்யூஸ். இந்த xylem என்ன பண்ணுன்னா இது வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ். ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ரூட்ஸ்லேருந்து லீவ்ஸ்க்கு வாட்டர் அண்ட் மினரல்ஸை இட் டிரான்ஸ்ஃபர். அதுதான் சைலமோட மேஜர் ஃபங்க்ஷன். ஃப்ளோயமோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இட் டிரான்ஸ்போர்ட் த ஃபுட் டு அதர் பார்ட்ஸ் ஃப்ரம் லீவ்ஸ். இது என்ன பண்ணுன்னா லீவ்ஸ்லேருந்து அதர் பார்ட்ஸுக்கு ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, ஏன் லீஃப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃபில் தானே நடக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் தான் ஃபுட்டு வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் சுகர் காம்பனன்ட், குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த சுகர் காம்பனன்ட் ஃபுட்டை இட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் பாடி. ஓகே, தட் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் phloem. இந்த xylem அண்ட் phloem இது ரெண்டுத்தையும் வி கால் இட் ஆஸ் வாஸ்குலார் பண்டல்ஸ். இந்த xylem and then phloem இது ரெண்டும் சேர்ந்ததை தான் we call it as vascular bundles. Okay, this is about vascular tissue system. இந்த vascular bundles they classified into two types. என்னென்னு பார்த்தோன்னா that is open vascular bundle and closed vascular bundle. ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்னால் நமக்கு நல்லா தெரியும். இந்த வாஸ்குலர் பண்டல் ஹாஸ் அ xylem and phloem. ஓப்பன் வாஸ்குலர் பண்டலில் என்ன டிஃப்ரென்ஸ்னா there is a cambium present. cambium அப்படின்றது it is a layer in between the xylem and phloem. ஸோ இந்த cambium அப்படின்ற லேயர் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா they come under a category called open vascular bundle. இந்த cambium இல்லை, phloemக்கும் xylemக்கும் நடுவில் இந்த cambium லேயர் இல்லைன்னா they are closed vascular bundles. ஓகே, இந்த cambiumல என்ன இருக்குன்னா
ஆகும்னா they are a layer of meristem. மெரிஸ்டம் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, இட் இஸ் அ undifferentiated cells. it has a capacity to divide. இது வந்து இன்னொரு நியூ செல்ஸாக டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க செல்ஸை தான் we call it as the cambium layer. so obviously இந்த cambium layerல இருக்க செல்ஸ் எல்லாம் it undergo a secondary development, secondary growth நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த xylem இருக்கு இல்லையா, this is a primary xylem, it give rise to a secondary xylem and secondary phloem respectively. okay, so in the open vascular bundlesல it has a secondary xylem and secondary phloem. in the open vascular bundles usually we can easily seen in dicot stem. dicotyledon plantsல இருக்கக்கூடிய ஸ்டெம்ல they are open vascular bundle, அதாவது xylem இருக்கும், phloem இருக்கும், in betweenல it has a cambium and it has a capacity to divide into multiple new cells. so obviously இந்த xylem வந்துட்டு it undergoes a secondary growth as well as phloem it undergoes a secondary growth. so secondary xylem இருக்கும், secondary phloem இருக்கும். okay, but closed vascular bundlesல it does not have a cambium. so cambium இல்லனா there is no meristematic cells. meristematic cells இல்லனா no secondary tissues. secondary tissues இருக்காது, protoxylem இருக்காது, metaxylem இருக்காது, அந்த மாதிரி protophlloem இருக்காது, metaphlloem இருக்காது. okay, இந்த closed vascular bundles நம்ம யூஸ்வலாக எங்கே பார்க்கலாம்னா மோனோகாட் ஸ்டெம், மோனோகாட்டிலேட்டன் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸில் they are closed vascular bundles, that is it does not have a cambium. okay, இதே மாதிரி we also have another two type. அது என்னன்னு பார்த்தோம்னா that is a radial vascular bundle, conjoint vascular bundle. radial vascular bundle அப்படின்னா இந்த xylem and phloem இருக்குல்ல, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரேடியஸில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக நம்ம ரேடியஸ்ன்னு என்ன சொல்லுவோம், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த இடத்த தானே we call it as radius. ஸோ இந்த xylem-உம் phloem-உம் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்கும். இந்த xylem-லேருந்து இதோட ரேடியஸ் வேறையாக இருக்கும், அண்ட் தென் phloem-லேருந்து இதோட ரேடியஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்க அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as radial vascular bundles. conjoint vascular bundlesனால் it is arranged on the same radius. இந்த xylem-ஓட ரேடியஸும் ஒரே மாதிரி இருக்கும், phloem-ஓட ரேடியஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் we call it as conjoint vascular bundles. okay, usually இந்த radial vascular bundles நம்ம எங்க பார்க்கலாம்னா they are present in the roots. டைகாட் மோனோகாட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ரூட்ஸில் தான் we can see the radial vascular bundles. conjoint vascular bundles நம்ம எங்கே பார்க்கலாம்னா mostly they are in stems and leaves. ஸ்டெம்ஸ்லையும் லீவ்ஸ்லையும் தான் நம்ம conjoint vascular bundles-ஐ பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ நம்ம பிளான்ட் டிஷ்யூ சிஸ்டமில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ், தட் இஸ் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம், அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about the anatomy of dicot and monocot plants. dicot plants-யும் monocot plants-யும் எப்படி anatomy இருக்கு, because all the plants does not have a same type of anatomy. அதோட internal structures ஒரு பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைகாட்டில் அதோட anatomy எப்படி இருக்குது, மோனோகாட் பிளான்ட்ஸில் அதோட anatomy எப்படி இருக்குன்ட்டு. இதில் மேஜராக நம்ம 3 மெயின் பார்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன 3 மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா that is roots, stems and then leaves. மோனோகாட்டோட ரூட் எப்படி இருக்கு, டைகாட்டோட ரூட் எப்படி இருக்கு, அந்த மாதிரி மோனோகாட்டோட ஸ்டெம் எப்படி இருக்கு, டைகாட்டோட ஸ்டெம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி மோனோகாட்டோட லீஃப் எப்படி இருக்கு, டைகாட்டோட லீஃப் எப்படி இருக்கு அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ட் பார்க்க போகிறோம்னா தட் இஸ் ரூட்ஸ். ரூட்ஸில் டைகாட்டிலிடனஸ் ரூட்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டைகாட் ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதை தான் we call it as எபிப்ளெமா. we also call it as epidermis சொன்னோம் இல்லையா, the outer surfaceல இருக்கக்கூடிய லேயர். ஸோ the outer most layer தான் we call it as எபிப்ளெமா or epidermis. இந்த எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா, இந்த எபிடர்மிஸ்லேருந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிறது தான் we call it as root hairs. many cells protrude as unicellular root hairs. root hairsனாலே unicellular அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த எபிடர்மிஸ்
எபிடர்மஸ்லேருந்து ப்ரொட்ரூட் ஆகிருக்கக்கூடிய ஹேர்ஸை தான் we call it as root hairs. இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம், it absorbs water and mineral from the soil. And then எபிடர்மஸ் இருக்கு இல்லையா, எபிடர்மஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதை தான் we call it as cortex. cortex அப்படின்றது it is a layer of tissue located between the epidermis and pericycle. இந்த பெரிசைக்கிள்க்கும் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த லேயர் ஆஃப் செல்ஸை தான் we call it as cortex. It has a several layer of parenchyma cells with intercellular spaces. இதில் வந்துட்டு parenchyma cells நிறைய லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும் with intercellular spaces. அப்படின்னா ஒரு செல்ஸ்க்கும் நடுவில் it has a gap. அந்த ஸ்பேஸை தான் we call it as intercellular space. And then இந்த கார்டெக்ஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, the innermost layer of cortex, அதை தான் we call it as endodermis. இந்த கார்டெக்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னர்மோஸ்ட் லேயர் அதான் எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா it is made up of a barrel shaped cells. பேரல் ஷேப்டு செல்ஸ்னால் பேரல் இருக்கு இல்லையா, உட்டன் பேரல். ஸோ அந்த பேரல் மாதிரி ஒரு செல்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கும் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இந்த எண்டோடர்மஸில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு இட் டஸ் நாட் ஹாவ் அ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஓகே, அண்ட் தென் இந்த எண்டோடர்மிஸ் இருக்கு இல்லையா, இந்த எண்டோடர்மிஸில் இட் ஹாஸ் அ காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றது இந்த எண்டோடர்மிஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது, அதாவது இதோட செல்வாலில் இருக்கக்கூடிய வேக்சி மெட்டீரியல், அதை தான் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், தட் இஸ் எபிடர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும். அதுக்கு மேலே ரூட் ஹேர்ஸ் வந்து ப்ரொட்ரூட் ஆகிருக்கும், தட் இஸ் ஸ்டிக் அவுட் ஆகியிருக்கும். அண்ட் தென் அந்த எபிடர்மிஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் தான் we call it as cortex. இதில் என்ன இருக்கும், it has a parenchyma cells with intercellular spaces. And இந்த கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் we call it as endodermis. இந்த endodermisன்றது it is a single layer of barrel shaped cells without any intercellular spaces. And then இந்த endodermisக்கு மேலே it has a deposits of waxy material. அந்த waxy material தான் we call it as casparian strips. Okay, நெக்ஸ்ட் இந்த எண்டோடர்மிஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் பெரிசைக்கிள். இந்த எண்டோடர்மிஸ் இருக்கு இல்லையா, இதில் உள்ளே இருக்கக்கூடிய லேயரை தான் we call it as, இந்த லேயர்லாம் இருக்குல்ல இது எல்லாமே சேர்ந்தது தான் பெரிசைக்கிள். இட் இஸ் அ லேயர்ஸ் ஆஃப் parenchymatous cells. இதில் இருக்க செல்ஸும் they are made up of thick-walled parenchymatous cells. ஓகே, இந்த பெரிசைக்கிள் இருக்குல்ல, இந்த பெரிசைக்கிளில் தான் the secondary growth happens. secondary growth எப்படி நடக்கும், that is due to the presence of cambium. So obviously there is a cambium present, and then இந்த cambium என்ன பண்ணும், it give rise to the secondary growth. secondary growthனா obviously it undergo a secondary development and forms a secondary xylem. அந்த மாதிரி phloemமும் secondary phloem form பண்ணும். that is the initiation of lateral roots and cambium takes place in the pericycle. And then இந்த பெரிசைக்கிளோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் ஏரியா, இதை தான் we call it as pith. pith அப்படின்றது it is a small inconspicuous. அப்படின்னா சின்னதாக தெளிவற்ற நிலையில் இருக்கும், அதை வந்து நம்மளால ஈஸியாக இந்த இடத்த நோட்டீஸ் பண்ண முடியாது. அந்த ரீஜியனை தான் we call it as pith. And then we have xylem, phloem, vascular tissues இருக்கு இல்லையா, this is a xylem and this is the phloem. இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, xylem ஒரு ரேடியஸ்லையும் phloem ஒரு ரேடியஸ்லையும் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா they are radial vascular bundles. radial vascular bundles யூஸ்வலாக ரூட்ஸில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ they exhibit a radial vascular bundles. இந்த xylemக்கும் phloemக்கும் நடுவில் இருக்க tissues தான் we call it as conjunctive tissues. they are made up of parenchyma cells. அது என்ன பண்ணுன்னா they are present in between the xylem and phloem. இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த xylemக்கும் phloemக்கும் இந்த conjunctive tissues நடுவில் present ஆயிருக்கும். they are supportive tissues. இது என்ன பண்ணும், சப்போர்ட் கொடுக்கும்.
And then in the dicot roots it has 2 to 4 xylem or phloem. யூஸ்வலாக அந்த டைகாட் ரூட்ஸில் எத்தனை xylem phloem இருக்கும்னா it is around 2 to 4 xylem and phloem தான் இருக்கும். ஓகே, and it has a stele அப்படின்றது all tissues on the inner side of endodermis. இந்த endodermis இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்க எல்லா ரீஜியனையும் we call it as a stele. அப்படின்னா என்னென்னலாம் வரும், that is pericycle, pith, phloem and xylem. இது எல்லாம் சேர்ந்ததான் we call it as stele. Okay, all clear? This is all about dicot root. நம்ம என்னென்ன சொன்னோம், that is outermost layer epidermis and அதில் வந்து root has இருக்கும். And then இந்த epidermisக்கும் pericycleக்கும் நடுவில் இருக்க layer தான் we call it as cortex. And இந்த cortexோட innermost layer அதுதான் endodermis. And இந்த endodermisக்கு மேலே it has a Casparian strip, that is a waxy material. And then இந்த endodermisக்கு உள்ள இருக்கக்கூடிய layer தான் we call it as pericycle. And then small inconspicuous region அதை தான் we call it as pith. And then இந்த pericycle தான் it has a phloem and then xylem, that is the vascular bundles இருக்குன்னு பார்த்தோம். யூஸ்வலாக 2 to 4 vascular bundles இருக்கும். And then இதுக்கு in betweenல it has a conjunctive tissues. And then இந்த endodermis உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் we call it as a stele. ஓகே, இப்போ நம்ம monocot root எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். It is also similar to the dicot root. Dicot root மாதிரி தான் monocot rootsம் இருக்கும், but it has some differences. யூஸ்வலாக dicot rootல இருக்கிற மாதிரி it has a epidermis, cortex, endodermis, pericycle, vascular bundles and pith. டைகார்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, the outer covering epidermis இருக்கும். அதே மாதிரி epidermisலேருந்து it has a protrude root has இருக்கும். Then the in between layer epidermisக்கும் pericycleக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, that is cortex இருக்கும். And the innermost layer of cortex, that is endodermis இருக்கும். And then endodermisக்குள்ள என்ன இருக்கும், that is the pericycle. It has a pericycle and also the pith. இங்கே pith மட்டும் பார்த்தோன்னா it has a large pith and then well developed. So this is the major difference. இதில் இருக்க பித் எப்படி இருக்குன்னா they are large and well developed. Okay, and அதில் இருக்க மாதிரி it also has a vascular bundle, xylem இருக்கும், phloem இருக்கும். But the monocot root has a more than 6 xylem and phloem. So more than 6 vascular bundles இருக்கும். அங்கே என்ன பார்த்தோம், that is only 2 to 4 vascular bundles பார்த்தோம் இல்லையா. இங்கே என்ன இருக்குன்னா it is more than 6 vascular bundles. And the major important difference என்னன்னு பார்த்தோன்னா there is no secondary growth. அப்படின்னு பார்த்தோன்னா that is no cambium. கேம்பியமே இல்லைனா we call it as a closed vascular bundle. So இந்த monocot rootsல it has a closed vascular bundle system. Okay, this is about monocot root. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். மோனோகாட் ரூட்லையும் டைகாட் ரூட்லையும் ஃபர்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம், தட் இஸ் பித். அதில் பித் எப்படி இருக்குன்னா தட் இஸ் ஸ்மாலர். இங்கே இருக்க பித் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். பட் மோனோகாட் ரூட்டில் இட் இஸ் லார்ஜ் அண்ட் டெவலப்டு. இங்கே இருக்க பித் வந்துட்டு இட் இஸ் லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டு. அண்ட் டைகாட் ரூட்டில் இட் ஹாஸ் ஃபியூவர் xylem bundles, வாஸ்குலர் பண்டல்ஸ் ஃபியூவராக இருக்கும். தட் இஸ் ஒன்லி 2 to 4 xylem bundles தான் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. பட் மோனோகாட் ரூட்டில் இட் ஹாஸ் மோர் vascular bundles, more than 6 இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் செகண்டரி growth occurs. செகண்டரி growth occurs அப்படின்னா இட் ஹாஸ் கேம்பியம். ஸோ கேம்பியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். பட் மோனோகாட் ரூட்ல என்ன பார்த்தோம், இட் டஸ் நாட் ஹாவ் அ செகண்டரி growth அப்படின்னா there is no cambium. கேம்பியம் இங்கே இருக்காது. ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ். அண்ட் த லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா த கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ். கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ்னால் என்ன சொன்னோம், தட் இஸ் xylemக்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூஸை தான் வி கால் இட் ஆஸ் கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ். இது என்ன பண்ணும், தே ஆர் சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ். டைகாட்டில் இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் மோஸ்ட்லி பேரன்கைமட்டஸ், பேரன்கைமா செல்ஸால் ஆகியிருக்கும். பட் மோனோகாட் ரூட்டில் இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் மோஸ்ட்லி ஸ்க்ளீரன்கைமா, that is sclerenchymatous cells. Okay, this is the major difference between the monocot root and the dicot root. All clear, right?
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is Dicot stem. Dicotோட stem பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டெம்மோட outermost layer we call it as epidermis. That is a outermost protective layer இங்க இருக்கு இல்லையா, இந்த outer layer தான் we call it as epidermis. and இந்த epidermisல இருந்து hair like structure protrude ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் we call it as trichomes because they are stem has we call it as trichomes. epidermal appendagesல பார்த்தோம் இல்லையா, rootல வந்துட்டு hairs இருந்ததுன்னா we call it as root hairs. stemல இருக்கக்கூடிய hairs we call it as trichomes. okay, and this epidermis is covered with a cuticle. cuticle நம்ம எங்கேயோ பார்த்தோமே, what is cuticle? that is a waxy thick layer. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எபிடர்மிஸை கவர் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த லேயர் தான் we call it as cuticle. பட் அது வந்து ரூட்ல இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால தான் மோனோகாட் ரூட்லயும் டைகாட் ரூட்லயும் நம்ம cuticle பத்தி பார்க்கல. பட் this is Dicot stem, so obviously cuticle is present. only cuticle is absent in roots. மோனோகாட் ரூட்ஸ்லயும் இருக்காது, டைகாட் ரூட்ஸ்லயும் இருக்காது. ஸ்டெம்ஸ்ல obviously we have the cuticle. okay, இந்த எபிடர்மிஸை கவர் பண்ணியிருக்க லேயர் தான் we call it as cuticle. and then we have the region called cortex. இந்த cortex எங்க இருக்கும்? it is a layer between the epidermis and the pericycle. இந்த pericycleக்கும் epidermisக்கும் இருக்கக்கூடிய region தான் we call it as cortex. இந்த Dicotல இருக்க cortex are arranged in 3 multiple layers. 3 zones it is classified. என்னென்ன zones அப்படின்னு பார்த்தோம்னா that is hypodermis and then cortical layers and then endodermis. hypodermis அப்படின்றது இந்த epidermis இருக்கு இல்லையா, இந்த epidermisக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் தான் we call it as hypodermis. இந்த hypodermisல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா it is a layers of Collenchyma cells. Collenchyma cellsஆல மேடப் ஆகியிருக்கும். நம்ம ரூட்ல என்ன பார்த்தோம், the cortex is made up of mostly parenchyma cells அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, Dicot stemல இதோட hypodermis is made up of Collenchyma cells. இந்த Collenchyma cells என்ன பண்ணும்னா they are mechanical strength through the young stem இருக்கு இல்லையா, அதுக்கான மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய செல்ஸா இருக்கும். ஓகே, and the next layer இந்த hypodermisக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா that is cortical. இங்க இருக்கு இல்லையா, this is a cortical layer. இந்த cortical layerல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா it has a parenchyma with intercellular spaces. இங்க ஒரு செல்ஸ்க்கும் நடுவுல it has a gap, அதுதான் intercellular spaceன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேயர்ல என்ன செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா that is rounded thin walled parenchyma cells. and then next to cortical layer it has a endodermis, that is the innermost layer of cortex. அதுதான் we call it as endodermis. இந்த endodermis எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா it is rich in starch. இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் we also call it as a starch sheath. ஓகே, ஸ்டார்ச் கவரிங் மாதிரி இருக்கு. ஸோ எண்டோடர்மிஸை we also call it as starch sheath. ஸோ ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா எண்டோடர்மிஸ் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் அந்த எண்டோடர்மிஸில் இருக்க செல்ஸ் ஆர் ரிச் இன் ஸ்டார்ச் கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எண்டோடர்மிஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம், தட் இஸ் அ பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் என்ன இருக்குன்னா that is the semilunar patches of Sclerenchyma cells. semilunar patch அப்படின்றது nothing but that is a half moon, பாதி நிலா மாதிரி இருக்கும் இந்த Sclerenchyma cells. இதில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் பார்த்தோன்னா இது எல்லாமே half moon patches of Sclerenchyma cells. அதெல்லாம் சேர்ந்தது தான் we call it as pericycle. ஓகே, and then medullary rays அப்படின்றது இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, these are the medullary rays எங்கே இருக்குன்னா in between the vascular bundles. இங்கே இருக்கு இல்லையா xylem phloem, இந்த xylemக்கும் phloemக்கும் in betweenல இருக்கக்கூடிய radially placed cells தான் we call it as medullary rays. it is a few layer of radial parenchyma between the vascular bundles. okay, இந்த vascular bundles ரெண்டுத்துக்கும் நடுவுல in betweenல இருக்கக்கூடிய radially arranged cells தான் we call it as medullary rays. and then இந்த vascular bundles எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா it is in a
ரிங் ஷேப்பில் இது அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இந்த ரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் டைகாட் ஸ்டெம். That is a ring arrangement. In the ring arrangement, monocot stemல we cannot see. So major characteristic of dicot stem என்னன்னு கேட்டாங்கன்னா, that is the ring arrangement. In the ring arrangement தான் it is the major characteristic. And then இதில் இருக்க vascular bundles அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, that is conjoint and open. Conjoint அப்படின்றது nothing but இதோட xylemo phloemo ரெண்டுமே it is arranged on the same radius. ஒரே ரேடியஸில் அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதுதான் we call it as conjoint. And open vascular bundles அப்படின்றது it has a cambium. இங்கே இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ xylem and this is a phloem. in betweenல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் லேயரை தான் we call it as cambium. so open vascular bundles and with endoch protoxylem. இந்த எண்டில் it has a protoxylem. protoxylem அப்படின்றது nothing but first form ஆகுதுல xylem, அந்த first form ஆகிற xylem தான் we call it as protoxylem. and then later அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுதுல, அதுதான் we call it as metaxylem. இந்த இடத்துல எது protoxylemனு பார்த்தோன்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, towards the pith, இந்த pith regionக்கு பக்கத்தில் இருக்கிறத தான் we call it as protoxylem. and then மேலே ஃபார்ம் ஆகிட்டே போகுதுல, they are metaxylem towards the periphery. இந்த protoxylem and metaxylem எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா, they formed during the secondary growth. secondary growth இருக்கும்போது தான் the xylem is differentiated into protoxylem and metaxylem, because cambia இருந்தாலே obviously it has a secondary growth. okay, and then finally என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, that is the pith region. pith regionல இருக்கிறது என்ன cells அப்படின்னு பார்த்தோன்னா, they are rounded parenchymatous cells with intercellular spaces. இங்கே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஒரு செல்ஸ்க்கு நடுவில். ஸோ the pith consists of a rounded parenchymatous cells with intercellular spaces. this is all about dicot stem. என்னென்ன பார்த்தோம், the outermost covering, அந்த layer தான் we call it as epidermis. and இதில் இருக்கக்கூடிய hairs, stem hairsன்றதுனால we call it as trichomes. and then the cortex, it divide into 3 zones. என்னென்ன, hypodermis, cortical layers and endodermis. endodermis அப்படின்றது innermost layer of cortex. இந்த innermost layerக்கு next என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, it has a pericycle. pericycleல it has a lunar patches of Sclerenchyma cells. and then இந்த vascular bundles எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, in a ring arrangement. this is very important. and then இந்த vascular bundlesக்கு in betweenல இருக்க cells தான் we call it as medullary rays. and finally it has a pith. இந்த pithல it has a rounded parenchyma cells. okay, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோனோகாட் பிளான்ட்டோட ஸ்டெம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்கும், பட் இட் ஹாஸ் அ ஃபியூ டிஃப்ரென்ஸ். என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, இதில் இருக்க ஹைப்போடர்மஸ் இருக்கு இல்லையா, த லேயர் நெக்ஸ்ட் டு த எபிடர்மஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமட்டஸ் செல்ஸ். அங்கே நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன்கைமா செல்ஸ். இதில் இருக்க ஹைப்போடர்மஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். ஓகே, அண்ட் தென் இதில் இருக்க வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் என்ன ஸ்கேட்டர்டு பொசிஷன், அங்கங்கே தனித்தனியாக இருக்கும். அங்கே எப்படி பார்த்தோம், தட் இஸ் என்ன ரிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, பட் மோனோகாட் ஸ்டெம்மில் தே ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டல்ஸ். அண்ட் தென் இந்த வாஸ்குலர் பண்டல்ஸை கவர் பண்ணி இருக்கும் ஒரு ஷீட், அந்த ஷீட்டை தான் வி கால் இட் ஆஸ் பண்டில் ஷீட். வாஸ்குலர் பண்டல்ஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர், அதனால வி கால் இட் ஆஸ் பண்டில் ஷீட். அண்ட் இதில் இருக்க கிரவுண்ட் டிஷ்யூஸ் ஆர் லார்ஜ் parenchymatous cells. okay, so these are the major difference between monocot and dicot. பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் எபிடர்மிஸ். அண்ட் தென் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் தான் வி கால் இட் ஆஸ் ஹைப்போடர்மிஸ். இந்த ஹைப்போடர்மிஸ் தான் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். அண்ட் தென் இட் ஹாஸ் அ வாஸ்குலர் பண்டல். இது எப்படி இருக்குன்னா, தே ஆர் ஸ்கேட்டர்ட். அண்ட் இந்த வாஸ்குலர் பண்டல்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்க ஷீட்டை தான் வி கால் இட் ஆஸ் பண்டல் ஷீட். அண்ட் இதில் இருக்க வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, தே ஆர் கன்ஜாயிண்ட் அண்ட் க்ளோஸ்ட்.
Conjoint அப்படின்னா இந்த xylem and phloem they are arranged in the same radius. ஒரே ரேடியஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் we call it as conjoint vascular bundles. And then closed vascular bundles அப்படின்றது it does not have a cambium. யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஓப்பன் வேஸ்குலர் பண்டல்ஸை டைகாட்ஸில் தான் பார்ப்போம். அந்த மாதிரி க்ளோஸ்ட் வேஸ்குலர் பண்டல்ஸை we mostly seen in monocots. And then the peripheral vascular bundles are smaller than the central ones. இந்த சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்குலர் பண்டலை விட இந்த பெரிஃபெரல் ரீஜியனில் இருக்கக்கூடிய வேஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஸ்மாலர். இந்த சென்ட்ரலில் இருக்கிறது தான் they are the larger ones. ஓகே, அண்ட் ஃப்ளோரன் பேரன்கைமா ஆர் ஆப்சென்ட். இந்த ஃப்ளோயம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோயமில் இருக்க பேரன்கைமா செல்ஸ் இதில் இருக்காது. அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் which is nothing but the intercellular space இருக்கும் இல்லையா, அந்த கேப். இந்த vascular bundlesக்குள்ள it has a water containing cavities. Okay, this is all about monocotyledonous stems. இப்போ நம்ம ஷார்ட்டாக மோனோகாட் ஸ்டெமுக்கும் டைகாட் ஸ்டெமுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். The first one is it has a well differentiated dicot stem வந்துட்டு they are well differentiated. ஏன் அதை well differentiated அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த கார்டிக்ஸில் 3 zones இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, என்னென்ன hypodermis, cortical layer and then endodermis. அதனால் they are well differentiated. But monocot stemல it is not much differentiation because இங்கே hypodermis மட்டும்தான் இருக்கும். It does not have a cortical layer and then endodermis. Okay, and இதோட hypodermis is made up of collenchyma cells, but monocot stemல இருக்க hypodermis is made up of sclerenchyma cells. Okay, and the major characteristics என்ன டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும், டைகாட்ல obviously there is a secondary growth. அப்படின்னா it has a cambium. இங்கே cambium இருக்கும், but monocoட்ல it does not have a secondary growth. So cambium இருக்காது in between phloemக்கும் xylemக்கும். Okay, and dicot stemல இருக்க vascular bundles they are conjoint and open. Conjoint அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், they are arranged in a same radius. So ஒரே ரேடியஸில் அரேஞ்ச் ஆயிருக்கும். and then open அப்படின்னா it has a cambium. but monocot stemல இருக்கக்கூடிய vascular bundles are conjoint and closed. vascular bundles are arranged on the same radius. xylem phloemமும் same radiusல அரேஞ்ச் ஆயிருக்கும், but closed அப்படின்னா there is no cambium. secondary growth இருக்காது. okay, and இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, இந்த எபிடர்மல் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ட்ரைகோம். இந்த ட்ரைகோம்ஸ் வந்துட்டு டைகாட் பிளான்ட்ஸில் இருக்கும், பட் மோனோகாட் பிளான்ட்ஸில் இங்கே இல்லையா. ஸோ த எபிடர்மல் ஹேர்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் மோனோகாட் ஸ்டெம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, இந்த வாஸ்குலர் பண்டிலை சுற்றி ஒரு ஷீத் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, த பண்டல் ஷீத் தட் இஸ் ஆப்சென்ட் இன் த டைகாட் ஸ்டெம், பட் மோனோகாட் ஸ்டெம்மில் இட் இஸ் present. In the bundles சுத்தி it has a sheath. So bundle sheath is present. And then dicot stemல phloem parenchyma is present and monocot stemல phloem parenchyma இருக்காது. phloem cells இருக்கு இல்லையா, இங்கே dicot stemல இருக்கக்கூடிய phloem cells has a parenchyma cells, but monocot stemல இருக்கக்கூடிய phloemல it does not have a parenchyma. That is parenchyma is absent. Okay, this is the major difference between dicot and monocot. Understood? Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, that is a dicotyledonous leaf. நம்ம ஆல்ரெடி மோனோகாட் டைகாட்டோட ரூட் எப்படி இருக்கும், அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, that is டைகாட்டோட லீஃப் எப்படி இருக்கும், மோனோகாட்டோட லீஃப் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ரூட் ஸ்டெம், அதில் நம்ம எதை எக்ஸாமின் பண்ணோன்னா, தட் இஸ் அ கிராஸ் செக்ஷன். ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா அதை ஹரிசாண்டலாக கட் பண்ணி அதோட இன்னர் ஸ்ட்ரக்சரை நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணோம். பட் லீஃபில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இட் இஸ் டார்சி வென்ட்ரல். டார்சி வென்ட்ரல் அப்படின்னா இங்கே ஹரிசாண்டலில் கட் பண்ணாமல் நம்ம வெர்டிக்கலில் கட் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு டீப் இன் டு த லீஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது லீஃபோட எனாட்டமியை பற்றி படிப்போம். பிகாஸ் லீஃப் வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்குமா, இட் ஹாஸ் அ அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் லோவர் சர்ஃபேஸ். ஸோ அப்போ ஹரிசாண்டலில் நம்ம லீஃபை கட் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கட் இன் வெர்டிக்கல் செக்ஷன்.
ஸோ டார்சல் சைடையும் வென்ட்ரல் சைடையும் தான் we are going to analyze. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த டைகாட் லீஃப் இருக்கு இல்லையா, இந்த டைகாட் லீஃப்ல இருக்கக்கூடிய அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் லோயர் சர்ஃபேஸ், அதாவது டார்சல் சைடும் வென்ட்ரல் சைடும் they are not same. ஏன் சேமா இல்லை அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். First, in the dicot leaf, it has a three major parts. Three major parts என்னன்னு பார்த்தோம்னா, that is epidermis, mesophyll and vascular system. Epidermis அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். It is a outermost covering. இந்த leaf சுத்தி இருக்க outermost covering தான் we call it as epidermis. But dicot leafல நம்ம என்ன பார்த்தோம்? It has a upper surface and lower surface. So it has a upper epidermis and also it has a lower epidermis. Upper epidermis தான் we call it as adaxial. இங்க இருக்கு இல்லையா, adaxial அப்படின்னா it is a upper epidermis. And abaxial அப்படின்றது that is a lower epidermis. Lower surfaceல இருக்கக்கூடிய outer covering தான் we call it as abaxial. Okay, இந்த abaxial layerல நம்ம பார்த்தோம்னா it has a more stomata. Stomata அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, லீஃப்ல இருக்கக்கூடிய போர்ஸ், இந்த எபிடர்மஸ்ல போர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, ஸ்டொமேட்டா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல. ஸோ இந்த அபாக்சியல்ல தான் மோர் ஸ்டொமேட்டா, அதாவது மோர் லீஃப் போர்ஸ் இருக்கும் கம்பேரிட்டிவ் டு த எடாக்சியல். ஸோ அதனால தான் இதோட அப்பர் சர்ஃபேஸும் லோவர் சர்ஃபேஸும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது அனாட்டமிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அபாக்சியல் ஹேஸ் மோர் ஸ்டொமேட்டா தென் எடாக்சியல். அண்ட் செகண்ட் மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் மீசோஃபில். மீசோ அப்படின்றது தட் இஸ் அ மிடில் லேயர். இந்த மிடில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸையும் we call it as mesophil. that is the tissue between upper and lower epidermis. upper epidermisக்கும் lower epidermisக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த லேயரை தான் we call it as mesophil layer. இந்த மீசோஃபில் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஆர் பேரன்கைமேட்டா செல்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. பட் தே ஆல் ஆர் பேரன்கைமேட்டா செல்ஸ் அண்ட் தே பொசஸ் குளோரோபிளாஸ்ட். இங்கே டாட்டா இருக்கு இல்லையா ஒரு செல்ஸ்லையும், தட் இஸ் த குளோரோபிளாஸ்ட். ஏன் இங்கே நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாஸ் தே ஆர் லீவ்ஸில் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் தேர். ஸோ மோர் குளோரோஃபில் கண்டெய்னிங் குளோரோபிளாஸ்ட் ஆர் present in the leaf. So in the mesophil area la dhaan it has more number of chloroplasts and carry out the photosynthesis. And in the mesophil la irukkudiya parenchyma, it is divided into two types. என்ன டூ டைப்ஸ் ஆஃப் பேரன்கைமான்னு பார்த்தோன்னா, தட் இஸ் பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. பாலிசேட் பேரன்கைமா அப்படின்றது நத்திங் பட் தே ஆர் அடாக்சியலி பிளேஸ்ட். இந்த அப்பர் எபிடர்மஸ் இருக்கு இல்லையா, அப்பர் எபிடர்மஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்ஸ் ஆர் பாலிசேட். அண்ட் லோவர் எபிடர்மஸ் இருக்கு இல்லையா, இந்த லோவர் எபிடர்மஸ் பாலிசேட் கீழேருந்து இந்த லோவர் எபிடர்மஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே தே ஆர் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. பாலிசேட் பேரன்கைமா செல்ஸ் எப்படி இருக்குன்னா, தே ஆர் எலாங்கேட்டட் செல்ஸ். இந்த மாதிரி எலாங்கேட்டடாக இருக்கும் அண்ட் தே ஆர் வெர்டிக்கலி அரேஞ்ச்டு. பட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓவல் ஷேப், ரவுண்டில் ஓவல் ஷேப்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ லூஸ்லி அரேஞ்ச்டு. இங்கே இன்பிட்வீன் நிறைய கேப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ தே ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸ். தீஸ் ஆர் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாலிசேட் அண்ட் த ஸ்பாஞ்சி பேரன்கைமா. நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, இட் ஹாஸ் அ ஏர் கேவிட்டிஸ். இந்த செல்ஸுக்கு நடுவில் இட் ஹாஸ் ஏர் கேவிட்டிஸ். இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒரு செல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன், தட் எம்டி ஸ்பேஸ் தான் we call it as ஏர் கேவிட்டிஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல வாட்டர் கேவிட்டிஸ், வாஸ்குலர் பண்டல்ஸ் உள்ள இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி டைகாட் லீஃப்ல இட் ஹாஸ் அ ஏர் கேவிட்டி அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ வாஸ்குலர் பண்டல்ஸ், தட் இஸ் xylem, phloem, இது எல்லாமே இருக்கும். அண்ட் தட் இஸ் சரௌண்டட் பை அ பண்டல் ஷீட். இந்த xylemயும் phloem, தட் இஸ் த வாஸ்குலர் பண்டல்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட்டை தான் we call it as bundle sheet. இந்த வாஸ்குலர் சிஸ்டம் யூஸ்வலாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வெயின்ஸ் அண்ட் மிட்ரிப். வாட் இஸ் த வெயின்ஸ்
veins and midrib. Veins அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, அந்த இலையில வந்துட்டு நரம்பு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். and the main middle prominent vein, அதுதான் we call it as midrib. so இந்த veinsலயும் midribsலயும் mostly the vascular system are there because இந்த veinsum midribsum தான ஒரு leaf partக்கும் they transport the water and nutrients. so obviously the vascular system, because vascular tissues also does this work. so இந்த veinsலயும் midribsலயும் தான் mostly இந்த vascular system நம்மளால பார்க்க முடியும். and இந்த vascular bundles இருக்கு இல்லையா, இந்த vascular bundles ஓட size எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா that is vein size. அந்த வெயினோட சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த vascular bundle ஸ்மாலராகவோ லார்ஜராகவோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வெயின்ஸ் நல்ல ப்ராடாக இருந்ததுன்னா இட் ஆல்சோ ஹேஸ் அ ப்ராட் vascular bundle. அந்த வெயின் ரொம்ப நேரோவாக இருந்ததுன்னா இட் ஆல்சோ ஹேஸ் அ நேரோ vascular bundle. அதே மாதிரி இந்த veins வந்துட்டு it also vary in thickness in reticulate venation. reticulate venation என்ன, irregularly arranged veins, அதுதான் we call it as reticulate venation. reticulate venation இருக்கக்கூடிய veinsல it also vary in thickness. ஒரு veinsோட thicknessம் it is different. ஒரு நெட்வொர்க்லயும் அதோட thickness வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். this is also the characteristic of Dicot leaves. okay, and already நம்ம பார்த்தோம் இல்லையா bundle sheath, it is a thick walled layer of a bundle. இந்த vascular bundles சுத்தி இருக்கக்கூடிய sheath தான் we call it as bundle sheath. okay, this is all about Dicot leaf. என்னென்ன பார்த்தோம், it has two epidermis. ஒன்று வந்து upper epidermis that is adaxial and then lower epidermis that is abaxial. abaxial epidermisல தான் it has more stomata, more number of leaf pores இருக்குன்னு பார்த்தோம். and then inner mesophil it has parenchyma cells, but two types of parenchyma cells இருக்கும், that is palisade parenchyma, spongy parenchyma. palisade parenchyma upper epidermis கிட்ட இருக்கும், spongy parenchyma lower epidermis கிட்ட இருக்கும். and then in betweenல it has air cavities and it has vascular bundles, that is xylem இருக்கும் and then phloem இருக்கும், that is surrounded by a bundle sheath. and then இந்த vascular bundles ஓட சைஸும் இதோட திக்னஸும் varies based on the vein size. அந்த vein size பொறுத்து it is also varying. okay, next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is monocot leaf. monocot leaf or isobilateral leaf. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா dicot leaf, they are dorsiventral leaf because அதோட dorsal side upper sideம் அதோட lower sideம் they are different. but monocot leafல they are isobilateral. iso அப்படின்னா that is same. okay, bilateral, bi அப்படின்னா that is two sides. so இதோட two sidesமே சேமா இருக்கும், அதனால தான் we call it as isobilateral leaf. so monocot leaves are isobilateral. okay, in some cases like grass இருக்கு இல்லையா, so grass are come under the monocotyledon plants. grassesல இதோட adaxial epidermis has a bulliform cells. bulliform cells அப்படின்றது nothing but இந்த epidermisல இருக்கக்கூடிய cells are modified into large empty colorless cells. அதுதான் we call it as bulliform cells. அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், லார்ஜா இருக்கும், எம்டியா இருக்கும். அந்த bulliform cells என்ன பண்ணுனா they absorb water எல்லாத்தையும் absorb பண்ணி it become turgid. water எல்லாத்தையும் absorb பண்ணிட்டு அந்த cells வந்து நல்ல swollen வீங்கி போன மாதிரி இருக்கும், அததான் we call it as turgid. but when flaccid, இந்த தண்ணி எல்லாம் வெளியில லாஸ் ஆனதுக்கு அப்புறம் it becomes a flaccid stage. அந்த flaccid stage வரும்போது என்ன பண்ணும்னா இந்த லீஃப் வந்துட்டு இன்வர்டா கர்ல் ஆயிடும். இன்வர்டா கர்ல் எதுக்காக ஆகுதுன்னா in order to minimize the water loss, because அந்த bulliform cells வந்துட்டு நல்லா ஸ்வாலனாக இருந்தது, பட் அதில் இருக்க வாட்டர்லாம் லாஸ் ஆக it become flaccid, ரொம்ப flattened மாறிடுது. ஸோ அந்த வாட்டர் லாஸை குறைக்கிறதுக்காக அந்த லீவ்ஸ் வந்துட்டு இட் ஸ்டார்டட் கர்லிங், அப்படியே சுருண்டு போயிருக்கும். ஓகே, தட் இஸ் த ஒன் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்சர்வ்டு இன் கிராசஸ். இந்த கிராசஸ் பிளான்ட்ஸில் மட்டும் எடாக்சியல் லேயர் இருக்கு இல்லையா, அப்பர் எபிடமிஸ், அதில் இருக்கக்கூடிய சம் செல்ஸ் ஹாஸ் அ புல்லி ஃபார்ம். ஓகே.
அண்ட் தென் இதோட vascular bundlesல it has a parallel venation. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, Dicot leaf has a reticulate venation, but vascular bundles of monocot leaf has a parallel venation, but except in main veins. மெயின் வெயின், மிடில் ப்ராமினன்ட் வெயின் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் it does not have a parallel venation. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வெயின்ஸும் it exhibits a parallel venation. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே it is same to same Dicot மாதிரியே இருக்கும். that is upper epidermis இருக்கும், lower epidermis இருக்கும். upper epidermis we call it as addoxial and lower epidermis we call it as aboxial. okay, but here monocot leaf என்னன்னு சொன்னோம், that is bilateral, isobilateral leafன்னு சொன்னோம் இல்லையா. so addoxialum aboxialum they are similar. அங்க வந்து aboxial epidermisல it has more number of stroma ன்னு பார்த்தோம் இல்லையா, but monocotல both are similar. okay, and the middle layer இருக்கு இல்லையா, mesophil. இந்த mesophil வந்துட்டு it is not well differentiated because அங்க palisade parenchyma, spongy parenchyma, two types of parenchyma cells பார்த்தோம்ல. இங்க monocot leafல it is not well differentiated, it only has a single type of cells, and then it has a xylem and then phloem. so இது ரெண்டுத்தையும் combined we call it as a vascular bundles, and also it has a air cavity. இங்க இருக்கு இல்லையா, the middle empty spaces, அதுதான் we call it as air cavity. and then இந்த vascular bundles surround பண்ணியிருக்கக்கூடிய layer தான் we call it as bundle sheath. so monocotyledon leaves has a bundle sheath. okay, this is all about monocot leaf. இப்போ நம்ம short recap what is the major difference between dicot leaf and monocot leaf அப்படின்னு பார்ப்போம். First என்னன்னு பார்த்தோம்னா, the mesophil is well differentiated because it has palisade and spongy parenchyma ன்னு சொன்னோம் இல்லையா. palisade parenchymaவும் இருக்கும், spongy parenchymaவும் இருக்கும். but monocot leaf is not well differentiated because இதுல வந்துட்டு single type of cells மட்டும்தான் இருக்கும், that is composed of a mesophil. and dicot leafல bulliform cells are absent. the water content எல்லாம் absorb பண்ணி அந்த cells நல்லா swollen addoxial epidermisல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த bulliform cells dicot leafல இருக்காது. it is present only on monocot leaf, that is also in some cases. grass மாதிரியான பிளான்ட்ஸ்ல தான் some casesல bulliform cells are present. so leaf curling எதனால நடக்குதுன்னா, இந்த bulliform cells வந்து flaccid-ஆ மாறும்போது அதோட water content அது லாஸ் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக the leaf started curling. so leaf curling எதனால நடக்குதுன்னு you can easily got an idea from this. okay, and then the stomata is more on the lower surface, அதாவது aboxial epidermis இருக்கு இல்லையா, அதுல தான் it has a more number of stroma. but in monocot leaf or isobilateral அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, the stomata are equally distributed on both upper and lower surface. addoxial epidermisலயும் சரி aboxial epidermisலயும் it has a equal number of stroma. okay, this is the major difference between dicot leaf and monocot leaf. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்ல இருக்கு, லைன் பை லைன் எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். from the starting what is anatomy அப்படின்னா என்ன, and அதோட level of organization, plants ஓட சிஸ்டம் எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். and plant tissue system 3-ஆ கிளாசிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, based on the structure and the location. அதை பேஸ் பண்ணி 3 major system-ஆ கிளாசிஃபை பண்ணாங்க. the first one is epidermal tissue system. epidermal tissue systemனா என்னன்னு பார்த்தோம், and அதில் இருக்கக்கூடிய 3 components. what are the 3 components? the first one is epidermis, second one is stomata, and the third one is epidermal appendages. இது எல்லாத்தையும் டீடைல்டாக பார்த்தோம். and the second system, that is ground tissue system. epidermal tissue systemல வரக்கூடியதும் vascular tissue systemல வரக்கூடியதும் இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா tissuesum they come under the ground tissue system. and then அதில் parenchyma, collenchyma, sclerenchyma இது எல்லாத்தையும் டீடைலாக பார்த்தோமா. and the third one is vascular tissue system. vascular tissue systemல vascular bundlesனா என்ன, and open vascular bundlesனா என்ன, closed vascular bundlesனா என்னன்னு பார்த்தோம். and also
ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ்னா என்ன, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் மோனோகாட் பிளான்ட்ஸ்க்கும் டைகாட் பிளான்ட்ஸ்க்கும் என்னென்ன மேஜர் அனாட்டமிக்கல் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பார்ட்ஸோடதையும் டீடைல்டாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா தட் இஸ் டைகாட்டிலிடனஸ் ரூட். டைகாட்டிலிடனஸ் ரூட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம டீடைல்டாக பார்த்தோம். எபிடர்மிஸ்னா என்ன, எண்டோடர்மிஸ்னா என்ன, பெரிசைக்கிள்னா என்ன, கார்டெக்ஸ்னா என்ன டீடைல்டாக பார்த்தோமா. அதே மாதிரி மோனோகாட் ரூட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது அண்ட் வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரைகாட் அண்ட் மோனோகாட் ரூட் அப்படின்றத டீடைல்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா தட் இஸ் ஸ்டெம். டைகாட்டிலிடன் ஸ்டெம் எப்படி இருக்கும் அண்ட் தென் மோனோகாட்டோட ஸ்டெம் எப்படி இருக்கும் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ், டயக்ராமேட்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைல்டாக பார்த்தோம். அண்ட் அதோட மேஜர் டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபைனலாக we saw about dicot leaf and monocot leaf. Dicot leafல dorsiventral structures பார்த்தோம் and then monocot leafல we saw the isobilateral structure. So இந்த ரெண்டு லீஃபை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் ஃபைனலி அதோட ரீகேப், வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் லீஃப் அண்ட் டைகாட் லீஃப் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, so don't forget to subscribe our channel, then only we'll get notified. See you guys in the next chapter. Bye bye.